பொது வாக்கெடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. காஷ்மீர் இந்தியாவோட இருக்கணுமா பாகிஸ்தானோட இருக்கணுமா இல்ல தனியாக ஒரு தனி நாடாக இருக்கணுமா என்று டிசைட் பண்றதுக்கு பிளெபிசைட் என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி காஷ்மீர்ல ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தணும் என்று பாகிஸ்தானோட அஜெண்டாவை இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த பொது வாக்கெடுப்பு என்பது பாகிஸ்தானி அஜெண்டா. மகாராஜா ஹரிசிங் அவர்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்சஷன் சைன் பண்ணும்போது அதுல பொது வாக்கெடுப்பு அப்படிங்கிற ஒரு பாயிண்டே கிடையாது. காஷ்மீர் ஒட்டுமொத்தமாக லீகலா இந்தியாவோட ஒரு அங்கமானது. அப்படி இல்லைனாலுமே சிவிலைசேஷன் கண்டினியூட்டி என்பது காஷ்மீருக்கும் கன்னியாகுமரி வரைக்கும் அவ்வளோ பெரிய சிவிலைசேஷன் கண்டினியூட்டி இருக்கு. அப்படி இருக்கும்போது பொது வாக்கெடுப்பு எடுக்கணும் என்று சொல்லக்கூடிய சோனம் வாங்சுக்க ஆன்டி நேஷனல் சொன்னாம எப்படி சொல்றது? तो इसीलिए आपने सुना होगा रेफरेंडम्स होते हैं, प्लेबिसाइट्स होते हैं. तो अगर ऐसा सबका विचार है तो फिर कश्मीर में क्यों नहीं? இன்னும் ஒரு படி மேல போய் இவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. பாகிஸ்தானையும் சைனாவையும் புகழ்றாரு. பாகிஸ்தான்ல இல்லீகலா நம்மளோட இந்தியன் டெரிட்டரியை ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. இந்த பக்கம் அவங்க அதை ஆசாத் காஷ்மீர் என்று சொல்லுவாங்க. அப்படியே அதுக்கு மேல பல்டிஸ்தான், கில்ஜித் பல்டிஸ்தான் என்று சொல்லுவாங்க, ஸ்கர்து பல்டிஸ்தான் சொல்லுவாங்க. அதுக்கு அட்டானமஸ் பவர் கொடுத்திருக்கு. எக்ஸ்ட்ராவாக பாகிஸ்தான் அந்த பகுதிக்கு பவர் கொடுத்து வச்சிருக்கு. இதை நம்ம பாராட்ட வேண்டும். ஆஹா, பாகிஸ்தான் மாசு, பாகிஸ்தான் கிளாஸ் என்று வீடியோ போட்டிருக்காரு இதே சோனம் வாங்சுக் என்ற சோ கால்டு தேசபக்தர். லெஃப்டிஸ்ட் எக்கோசிஸ்டம் அவங்க தேசபக்தர்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானேனா ஸ்கர்து பல்டிஸ்தான் குன்லாம் khongrang assembly yotengal amoldoa potla janagena tene autonomous region snaj gyot yakkanang ne potpang chigin yang janak khorana jagare state chokla province nishu saksum jigyot yakale te thangme thwa autonomous region gunla mari gwang chayot jano